ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் லாஸ்ட் சீன் அலைவ். இது ஒரு சூப்பரான ரோட் ட்ரிப் த்ரில்லர் மூவி. கல்யாணமாகி சில வருஷங்கள நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மேரேஜ் லைஃப் திருப்தி இல்லாமல் இருக்குது. கடைசியாக நம்ம ஹீரோ விட்டு பிரிலான்னு இருக்கா. இப்படி உங்கள் டிவோர்ஸ் ஆகிற நேரத்தில் இவ கடைசியாக அவங்க அப்பா வீட்டு போகலான்னு இருக்கா. நம்ம ஹீரோ சேரனு ஹீரோ ட்ராப் பண்ணுறதா இருக்கான். இப்படி உங்கள் போகிற அந்த பயணத்தில் சடனாக நம்ம காணாம போயிடுறா. இதை பார்க்க நம்ம ஹீரோ கடைசியாக தெரில. கடைசியாக நம்ம ஹீரோவால் ஹீரோ கண்டுபிடிக்க முடிஞ்சா. உண்மையாக ஹீரோவை கடத்தின அந்த மர்ம நபர் யார்? கடைசியில் நம்ம ஹீரோக்கும் என்னதான் ஆச்சு? இதை பற்றி தான் சொல்லிட்டு ஒரு படம் தான் லாஸ்ட் சீன் அலைவ். இந்த படத்தோட கதையை கேட்குறப்ப ரீசெண்டாக வந்த ஒரு படம் ஞாபகம் வரும். அதான் விடாமுயற்சி. இதுவே ஆல்ரெடி ஹாலிவுட்டில் வந்த பிரேக்டன் படத்தோட அஃபிஷியல் அடாப்டேஷன் தான். ஆனால் அந்த படத்தை தாண்டி சில விஷயங்கள் விடாமுயற்சி படத்தை மாற்றப்பட்டிருக்கும். அந்த சேஞ்ச் பண்ண சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் விடாமுயற்சி படம் ஞாபகம் வரும். சரி, இப்போ வாங்க லாஸ்ட் சீன் அலைவுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு போலீஸ் டிடெக்டிவ் காமிக்கிறாங்க. இவர் பேர் பேட்டர்சன். பார்த்தா ஒரு கிரிமினல் போட்டு படம் கட்டிட்டு இருக்காரு. அவனுக்கு மூஞ்சி வேலை பேந்து போய் ரத்தம் வச்சுட்டு இருக்கு. சொல்டா, என்ன தைரியம் இருந்தால் காலங்காலத்தில் ஒரு பொண்ணை எடுத்துவீங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கா? அவளை எங்கே வச்சுருக்கீங்க கேட்டால், சாரி சார் என்னை முடிச்சிருங்க, அவள் இறண்டான்னு சொல்கிறப்ப இது பார்த்து அந்த போலீஸ்க்கு ஆச்சரியமாக இருக்குது. டேய் போய் சொல்லாத, நீ அந்த பொண்ணை கொண்டேன்னு கேட்டால் அந்த பையன் எதுவும் சொல்ல அமைதியாக இருக்கான். கட் பண்ண அப்படியே சீன் பாஸ் நோக்கி போகுது. பார்த்தா நம்ம ஹீரோனை வில்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி லிசான ஒய்ஃப் இருக்கா. நம்ம ஹீரோ ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு. இதெல்லாம் நிறைய நம்ம வீட்டில் காசு இருக்குது. ஆனால் இவன் மேரேஜ் லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்குது. இவனோட ஒய்ஃபான லிசா இவங்களோட வாழ பிடிக்காம வேற நம்மளோட ஆஃபர் வச்சிருப்பா. இதை பற்றி நம்ம வீடு சொல்லியிருந்திருப்பா. இது பார்த்து ரொம்ப அர்த்தம் வந்திருக்கும். இன்னும் 2 பேரும் மியூச்சுவலாக புரிஞ்சு டிவோர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கடைசி இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறதா இருக்கா. நானே டாப் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ காலை ஓடி போயிட்டுருக்கான். போகிறப்ப ஃபுல்லாக நம்ம ஹீரோக்கு அவன் ஒய்ஃப்னு அவங்களாம் இருக்குது. என்னதான் ஒய்ஃப் தனக்கு ரோம் பண்ணால் கூட திரும்ப தாங்க சேர மாட்டாளா, மனசு மாற மாட்டாளான்னு சொல்லி ஒரு என்ன மைண்ட் ஓட்டிகிட்டே இருக்கும். காரில் போகிறப்ப கூட மெதுவாக கேட்டு பார்ப்பான். லிசா, நான் கேட்குறது அப்போ எடுத்துக்காத, உனக்கு ஒரு பையனுக்கு ஆஃபர் இருக்குல்ல, அவன் பேர் என்ன கேட்டால் இதை பார்த்துட்டு கோவம் வருது. இங்கே பாரு வில், அதை நீ இன்னும் பிரிய போகிறோம்ல, எதுக்கு அவன் பேர் உனக்கு என்கிட்ட கேட்காதுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து கஷ்டமாக இருக்கும். சரி விடு, மற்றவங்க மாதிரி நீ என்கிட்ட எதுவும் மறைக்காம ஃப்ராங்காக சொல்லிட்டில, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அவன் போவோன்னு சொல்லி காரில் போயிட்டு இருக்கானா. சடனாக அந்த காரில் ஃபியூல் கம்மியாயிரும். இவனு சேர்ந்து பெட்ரோல் பங்க் வண்டி வரதா இருப்பான். ஒய்ஃபு நம்ம ஹீரோ பார்த்து, எங்கே எது பெட்ரோல் பங்க் போகிறீங்க, இன்னும் 15 நிமிஷம் போனால் போதும் எங்கள் அப்பா வீடு வந்துடும், ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போகலான்னு சொன்னால், இல்லைம்மா அவ்வளோ தூரம் ஃபியூல் வராது, பெட்ரோல் போட்டே போவோன்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டேஷனில் வண்டி நிப்பாட்டுவான். இவனுக்கு இப்போ வரைக்குமே ஒய்ஃப் விட்டு பிரிதுக்கு மனசு இல்லாமல் இருக்குது. எப்படியா சமாளிப்படுத்தணும்னு இங்கே பாரு சார், உனக்கு ஏன்னு பிடிக்க போது தெரியவே இல்லை, நம்மளும் ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம், 2 பேரும் மனசு விட்டு பேசலாம். அப்படி இல்லையா எங்கேயாவது வெக்கேஷன் பண்ண கூட சொல்லி ஜாலியாக ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடலாம், மனசு விட்டு பேசலாம்னு சொன்னால் ஒய்ஃபுக்கு அது பிடிக்காது. இங்கே பாரு வில், நீ நானும் பிரியோட முடிவு எடுத்துட்டோம்ல, இது திரும்ப மீது பேசிகிட்டு இருக்க, என்னை விட்டுன்னு சொல்லி அவங்க கடைக்கில் போயிட்டுருப்பா. இதை பார்த்து இவனுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சேர்ந்து ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். இவ்வளோ அங்கேயே இருக்க ஒரு ஸ்டோர் ரெஸ்ட்டும் போயிட்டுருப்பா. அப்போ ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்து கிளின்ட்டு ஒரு பையன் நம்ம மெசேஜ் பண்ணியிருப்பான். இவன் தான் மீன் கூட அஃபா இருக்கிற பையன். ஹே பேப், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்போலாம் ஃபோன் பண்ணுறதே இல்லை, அட்லீஸ்ட் மெயிலாக அது பண்ணு, உங்களோட பேசணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ தயக்கத்தில் இருப்பா. சொல்லப்போனால் இவளுக்குமே நம்ம ஹீரோட பிரிய மனசே இல்லை. ஹீரோ விட்டு பிரியலாமா இல்லை அந்த பையன் கூட போகலாமா, இந்த ஒரு தயக்கம் அந்த பொண்ணு இருந்துகிட்டே இருக்குது. சேர அந்த கடையில் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இவன் அந்த கடை விட்டு வெளியே வரா. அப்போ யாரோ ஒருத்தர் இவள் லிசன் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ திரும்பி பார்த்தா அவங்க நம்பர் இருக்கான். இவளுக்கு அந்த பையன் நல்லாவே தெரியும் போல. டே நீயோட இது எப்படா இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேச போயிட்டுருக்கா. கரெக்டாக அப்போதைக்கு ஒரு ஒயிட் கலர் ட்ரக்கு பாஸ் ஆகி போகுது. அது பக்கத்தில் நம்ம ஹீரோ இருப்பான். இவன் ஃபோன் பேசி திரும்பி பார்க்குறப்ப அந்த ட்ரக்கு பாஸ் ஆகி போகுது. பார்த்தா பின்னாடி மீன் இருக்க மாட்டா. இவனால ஹீரோ அங்கே தான் அந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும். இவன் வெயிட் பண்ணி பார்ப்பான். பார்த்தா நீ வரவே இல்லை. என்னடா ரெஸ்ட் ரூம் போகிறதானே போனான், இன்னும் ஆள் காணாமன்னு சொல்லிட்டு இவன் கடைக்கில் போவான். பாத்ரூம் செக் பண்ணி பார்த்தா நம்ம இருக்கவே மாட்டா. அந்த கடைக்காரனை பார்த்து, சார் இங்கே தான் பொண்ணை பார்த்தீங்களா, அவங்க பேர் லிசா, ஒயிட் கலர் டாப் போட்டு பிளாக் கலர் திக்காக இருக்கும், கீழே ஜீன்ஸ் போட்டிருந்தாங்க, அவங்கள பார்த்தீங்களான்னு கேட்டால் அந்த கடைக்காரன் பார்க்கலன்னு சொல்லுவான். ஆக்சுவலி இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வாட்டர் பாட்டில் அனுப்பியிருப்பா. ஆனால் அந்த கடைக்காரன் தெரிஞ்சு சொல்லுவானா. இதை பார்த்து ஹீரோக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சரி அந்த கடை விட்டு வெளியே வந்து சுற்றி காலிட்டு பார்ப்பான். சார் இங்கே தான் ஒரு பொண்ணை பார்த்தீங்களா, ஒயிட் கலர் டாப் போட்டுப்பான்னு சொல்கிறப்ப யாருமே பார்க்கலன்னு சொல்லுவாங்க. உடனே இவனு கார் எடுத்துகிட்டு அந்த பெட்ரோல் பங்க் ரவுண்ட் அடிப்பான். பார்த்து எந்த இடத்துலையுமே நம்ம இருக்குமே தெரில. இதை பார்த்து ஒன்று பாட்டமாக இருது. உடனே திரும்ப அந்த கடைக்கு போய், சார் இந்த ஏரியாவில் ஏதாவது போலீஸ்காரங்க இருக்காங்களா, அவங்களோட நம்பர் தாங்கன்னு சொல்கிறப்ப, சார் போலீஸ் 911 தான், அதுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னால், ஆமாம் 911 தானே மறந்தே போயிட்டேன்னு சொல்லி அந்த போலீஸ் நம்பர் ஃபோன் பண்ணுவான். கரெக்டாக அந்த காலம் ஒரு போலீஸ் கனெக்ட் ஆகுது. யாருன்னு பார்த்தா பேட்சன் அந்த போலீஸு படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த ஆள் தான். அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி, சார் என் பேர் ரிலீஸ் பண்ணு, நானே ஒய்ஃப் ஒரு கேஸ் ஸ்டேஷன் வந்திருந்தோம், ஆனால் பார்த்து என் ஒய்ஃப் காணாம போயிட்டா, கடைசியாக பாத்துன்னு போகிறேன் போனா, ஆனால் இன்னும் வரவே இல்லை, அவளை கண்டுபிடிக்குன்னு சொல்கிறப்ப என்னது
காணாம போயிட்டாங்களா, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டால் 20 நிமிஷம் சொல்லுவேன். என்ன சார் 20 மினிட்ஸ் தானே, எங்கேயாவது பக்கத்தில் தான் போயிருப்பாங்க, நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப, இல்லை சார் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் ஒய்ஃப் கிடையாது, சீக்கிரம் இங்கே வாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் சார் அவ்வளோ ஈஸியில் வர முடியாது, மேபி உங்கள் ஒய்ஃபு அங்கே தான் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துருக்கலாம், அந்த ஃப்ரெண்ட்டை பேசிட்டு உங்களுக்கு கண்டுக்காம வந்து கிளம்பி இருக்கலாம்ல, நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப, சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒய்ஃபு புதுசு சொல்லாமல் கிளம்பிட்டு இருப்பாளா, நீ சீக்கிரம் இங்கே வாங்க சார், இங்கே நிறைய ட்ரக் வர இருக்குது, யாராவது கடத்தி கொண்டு போன பெரிய பிரச்சனை இருக்குது சார், நீ சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறப்ப, சரி நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரத்தில் வாரேன்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து கிளம்பிட்டு இருக்காரு. பட் நம்ம இருக்கு பொறுமை இல்லை, இங்கேருந்து காமன் நேரத்தில் அங்கே மாமாத்த வீடு இருக்குது, ஒரு நாள் ஹீரோயின் சொல்லாமல் வந்து கிளம்பி இருக்கலாம்ல, இதுக்கு அங்கே போய் செக் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் வீட்டுக்கு போவேன். அவங்க அத்தையை பார்த்து, அத்தை நீங்கள் லிசா பார்த்தீங்களா, லிசா இங்கே வந்தாலும் கேட்டால், என்னது லிசா இங்கே வந்தாலவா மாப்பிள்ளை அவங்களோட வாசிச்சுட்டு இருந்தா, லிசா எங்கன்னு கேட்டால் அதான் எனக்கும் தெரில, கடைசியாக ஃபியூல் கம்மியாகி பெட்ரோல் பங்க் போயிருந்தேன், உங்கள் பொண்ணு ரெஸ்ட்னு போயிருந்தா, பட் போனவ திரும்ப வரவே இல்லை, அவள் எங்கே போனே தெரியலன்னு சொல்கிறப்ப இதை பற்றி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருவேல் நான் கேட்க தப்படுறது கதை, வர வழியில் உனக்கும் பொண்ணுக்கு சண்டை வந்துச்சா, அல்லது கோவப்படலாம் கேட்டால் இல்லை மாமா அந்த மாதிரி தான் ஆகலை, மேபி வேறு எங்கேயா போயிருக்கலாம், இன்கேஸ் இங்கே வந்தானா என் நம்பர் ஃபோன் பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி வேகமாக கார் எடுப்பான். திரும்ப அந்த பெட்ரோல் பங்க் வந்து அந்த போலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அப்போ மனசு ஃபுல்லாக ஒய்ஃபோன் நாங்கள தான் இருக்குது, எப்படி நம்ம ஹீரோக்கு ஒய்ஃபுக்கு பிரச்சனை வந்துச்சு, ரெண்டு பேரும் எப்படி புரிஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ எப்பயுமே வேலை வேலைன்னு தான் இருப்பான், என்னதான் காசு அதிகமாக கொடுத்தா கூட ஒய்ஃபோட டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஒரு அந்த மாதிரி வீட்டுக்கு வரப்ப இங்கே பாருங்கள் எனக்கு இதுக்கிட்ட உங்களோட இருக்க பிடிக்கல, எனக்கு சின்ன ஒரு பிரேக் வேணும்னு சொல்கிறப்ப அதை பார்த்து கடுப்பாக இருந்திருப்பான். எனது பிரேக் வேணுமா, இதுக்கு இப்போ தேவையில்லாம பண்ணிகிட்டு இருக்க, நீ என் கூட இருன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எனக்கு கூட இருக்க பிடிக்கவே இல்லை, எப்போ வேலை வேலை நீங்கள் அங்கேயே தான் இருக்கீங்க, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு ஒரு நபரோட ஆஃபர் இருந்துச்சு, என்னை விட்டுருன்னு சொல்கிறப்ப இது பார்த்து எனக்கு குழந்தை வந்திருக்கும், வேறு வழியெல்லாம் ஆகணும், ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துருந்துருப்பான். இதெல்லாம் இப்போதைக்கு அவன் மனசில் ஓடிட்டு இருக்குது. கரெக்டாக அப்போதைக்கு அந்த போலீஸ் அங்கே வருவார். ஓ நீங்கள் தான் இருந்துவில்ல, உங்கள் ஒய்ஃபுங்கன்னு கேட்டால் அதான் தெரில சார், இதுக்குள்ளே வந்து கேட்டு பாருங்கன்னு சொல்கிறப்ப இவனு வந்து கடைக்கில் போவான். பார்த்தா அந்த கடைக்காரனை இந்த போலீஸ் நல்லாவே தெரியும் போல். அந்த கடைக்காரன் பேர் ஆஸ்கர். ஆஸ்கர் இந்த ஆள் சொல்கிற மாதிரி எங்கேயாவது பொண்ணு வந்துச்சா, அவளை பார்த்துன்னு கேட்டால் இல்லை சார் நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லுவான். ஓ அப்படியா சரி, இந்த கடையோட கேமரா ஃபுட்டேஜில் இருக்கும்ல அது எடுன்னு சொன்னால், சாரி சார் சில வாரங்களில் கேமரா ஒர்க் ஆகிறதே இல்லை, சிசிடிவி உடஞ்சிச்சுன்னு சொல்கிறப்ப இது பார்க்குற அந்த போலீஸ் தெரில. உடனே ஹீரோவை பார்த்து இங்கே பாருங்கள் சார் உங்கள் ஒய்ஃப் எங்கே போட்டான்னு இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குது, எதுக்கும் ஒய்ஃபோட பொருள் தான் இருக்கா, இது இருந்தால் தாங்கன்னு சொல்கிறப்ப அவள் லேப்டாப் தான் இங்கே இருக்குது, பட் அதுக்கான பாஸ்வேர்டு தெரியாது, இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப சரி சார் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா நாங்களும் கூப்பிட்றோம், மறக்காம எஃப்ஐஆர் ஃபைல் போட்டு போங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து கிளம்பி போயிடுவார். நான் வீடு கிடைச்சதே தெரில, ஒய்ஃப் எங்கே போட்டேன்னு தெரியாமல் ஆள் புலம்பிட்டு இருப்பான். அப்போ அந்த பெட்ரோல் பங்க் இருக்கிற கேமரா வைப்பான். பார்த்தா அந்த கேமராவில் இண்டிகேஷன் லைட் இருந்துகிட்டே இருக்குது. இதை பார்த்து நம்ம செமையாக கட்டு போயிடும். ஷேட் அந்த கடைக்கில் போய் என்டா ஃப்ராடுக்கார போயில வெளியே இருக்க சிசிடிவி நல்லா ஒர்க்காது, இண்டிகேஷன் லைட்டில் எரியுது, மரியாதை ஃபுட்டேஜ் கொடுன்னு சொன்னால் ஓ ஒர்க்காதா சார், மேபி பேட்டரி தான் ஃபால்ட் ஆகிருக்கலாம், ஃபுட்டேஜ் இது ரெக்கார்ட் ஆகலை சார், இங்கேருந்து போங்கன்னு சொன்னால் நம்ம இருக்கிறத மறைக்காம தெரிஞ்சுட்டு இருக்கு. அந்த கடைக்காரனை போட்டு பொழந்து கட்டிடுவான். அவனை போட்டு அடையே நடிச்சு ஃபுட்டேஜ் ஒன்று ஆடியே போட்டுருவான். ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஸ்டேஷனுக்கு போய் சார் அந்த ஆஸ்கர் போய்க்காரன் வந்திருக்கான், உங்களோட கேமரா ஒர்க்கில் பூச்சி இருந்திருக்கான், இந்த ஃபுட்டேஜை போட்டு பார்க்கன்னு சொல்கிறப்ப அவங்களும் போட்டு பார்ப்பாங்க. ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி பார்க்குறப்ப கடனை மீன் வந்து போயிட்டு இருக்கு. நவீன் கடை விட்டு வெளியே வந்திருப்பா. அப்போ யாரோ ஒருத்தர் ஹீனுக்கு ஓரமாக வந்திருக்கும், இவளுமே தெரிஞ்சாலும் மாதிரி தான் நல்ல பேசிட்டு வந்திருப்பா. அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து காரில் அங்கேருந்து புறமா வந்திருக்கும். கரெக்டாக அப்போதைக்கு அந்த ஒர்க்கில் ட்ரக் வந்திருக்கும். ட்ரக்கு பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆளையும் காணும் மீன் காணும், அவங்க வந்து காரம் காணாமல் போயிருக்கோம். இதை பார்த்து நம்ம வீருக்கு இப்போ தான் புரியுது போலீஸ்கார் இவன் தான் கண்டிப்பாக என் பொண்ணாட்ட எடுத்திருப்பான், இவனை போய் பிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். ஆனால் அந்த போலீஸ்கார் அந்த மாதிரி நினைக்காம சார் உங்கள் ஒய்ஃபை விருப்பப்பட்டீங்கன்னு போனமாக தான் இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் இருந்தாலும் பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது அவரை பார்த்துனே இருக்கான்னு கேட்டால் இல்லை சார் நான் பார்க்கலன்னு சொல்லுவேன். சரி என் கூட வாங்க உங்களோட தனியாக பேசுன்னு சொல்லி நம்ம வீடு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் சார் உங்கள் ஒய்ஃபோட பேரில் இன்சூரன்ஸ் இருக்கா, லம்பாக காசு கிடைக்குமான்னு கேட்டால் நம்ம வீடு குழந்தை வருது. சார் என்ன சொல்ல வரீங்க, என் ஒய்ஃபை நானே கடத்திக்கிட்டு அந்த காசு கட்டாமல் போட்டு சொல்லி வரீங்களா, நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது, சொல்லப்போனால் நானே ஒரு ரிஜிஸ்டர் கம்பெனி வச்சிருக்கேன், என்கிட்ட இல்லாத காசே கிடையாது, அவ்வளோ காசு இருக்குன்னு சொல்கிறப்ப ஓ அவ்வளோ காசு இருக்கா, மேபி உங்ககிட்ட வேலை பார்க்குற யாராவது ஒருத்தர் காசுக்காக ஒய்ஃபை கடத்திருக்கலாம்ல, அந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணலாம் கேட்டால் சார் அந்த மாதிரி யாரும் ஃபோன் பண்ணவே இல்லை, சொல்லப்போனால் நீங்கள் சந்தேகப்படாதீங்க, அப்படி ஒரு நானே போட கடத்திருந்தேன், நான் அதுக்கு ஃபுட்டேஜ் கொண்டு வர போகிறேன், அந்த கடைக்காரன் அடிச்சிக்க மாட்டேனே, இன்னைக்கு விடுங்கன்னு சொன்னால் அவளுக்கு ரீசனாக தான் இருக்குது, எது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பாட்டே இருக்காரு. நம்ம ஹீரோன்னு சந்தேகமும் இருக்குது, ஆனால் அவன் தான் தப்பு பண்ணிருப்பான்னு ப்ரூஃப் தான் கிடையாதுல்ல. இதனால் நம்ம ஹீரோவை அங்கேருந்து விட்டுருவார். இவன் செம்ம கடுப்பாய் கார் எடுத்துகிட்டு அவங்க மாமனார் நம்ம வீட்டுக்கு போவான். ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அங்கிளை பார்த்து அங்கிள் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி இருக்குது, கடைசியாக நம்ம லிசா இவங்கள்ட்ட தான் பேசியிருக்கா, இவனை எங்கேயாவது பார்த்துருக்கலான்னு சொல்லி அவள் ஃபோட்டோ எடுத்து காமிப்பாங்க. அவள் அங்கிளுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்து தொலைச்சிட்டமா இருக்குது. ஹே இது நக்கிள்ஸ் ஆச்சே, லிசாவும் நக்கிள்ஸும் ஒரு ஸ்கூலில் படித்தவங்க, சின்ன வயசுல ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும், அதுப்போ இங்கே தான் வேலை பார்க்குறான், வீட்டில் தான் பிளம்பிங் இருந்தாலும் சரி அவனை தான் கூப்பிடுவேன், அவள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிடுவான், அவள் வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. சரி அவள் அட்ரஸ் தாங்க
நான் போய் அங்கே பார்க்குறேன்னு சொல்லி இப்போ கார்ட்டு போயிட்டு இருப்பான். இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு போலீஸ்மேன் நம்பிக்கை இல்லை, நம்ம தான் போட்டு கண்டுச்சோன்னு சொல்லிட்டு அந்த வழி ஃபாலோ பண்ண போயிட்டு இருப்பான். கடைசியாக பார்த்தா ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது. இவனும் காரை ஓரம் நிப்பாட்டு வச்சுட்டு சேஃப்டிக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்குவான். மெதுவாக அந்த காட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தால் தனியார் வீடு இருக்குது. இது வந்து நக்கிள்ஸோட வீடு. இவனும் மெதுவாக உள்ளே போய் பார்த்தா அந்த நக்கிள்ஸ் அங்கே தான் இருப்பான். பார்த்தா துணிமெல்லாம் பேக் பண்ணி கிளம்புற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. டேய் நீ தானே கடைசி லிசாவை பற்றி பேசினது, லிசா எங்கன்னு கேட்டால் அவன் பயந்து அங்கே படம் பார்ப்பான். பட் நம்ம கம்பு எடுத்து அவன் காலில் ஒரே அடி, 2 பேரும் மாற்றி சண்டை விட்டு இருப்பாங்க. பார்த்தா நக்கல் சூடு கண்ணு இருக்கும். அதை எடுத்து ஹீரோ ஷூட்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ போட்டு பணம் கட்டிடுவான். போட்டு அடி நடிச்சு சொல்கிறா ஒய்ஃப் எங்க, லிசாவை எங்கே வச்சுன்னு கேட்டால் சாரி லிசா என்கிட்ட கிடையாது, லிசா ஃப்ராங்க்ட்ட இருக்கான்னு சொல்கிறப்ப இது உண்மை புரியாமல் இருக்குது. என்னது ஃப்ராங்கா, அவையான்னு கேட்டால் அவன் இந்த இடத்துல இருப்பான். அவன் தான் எங்களுக்கு எல்லாம் பாஸு, அவன் சொல்லி தான் லிசாவை கடத்தினேன், என்னை விட்டுருன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப தெரில. அந்த அட்ரஸ் வாங்கி வச்சுட்டு அவன் கை கால் கட்டி போட்டுருவான். டேப்பால் கட்டி போட்டு கார் டிக்கி இருக்கும்ல அதை தூக்கி போட சொன்னால் அடுத்து போயிட்டே இருப்பான். அப்படி போகிறப்ப ஃபுல்லாக ஒய்ஃபோட ஞாபகங்களாகவே இருக்குது. இவனும் ஒய்ஃப் எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட்ஸு, சண்டை போட்டிருப்பாங்களே அதெல்லாம் மைண்டில் வந்துட்டே இருக்கும். இவனு வேகமாக காரில் போயிட்டே இருக்கிறப்ப பின்னாடி பார்த்து போட்டு வந்துருப்பாரு. நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் ஐடியல்ஸ் பண்ணியிருப்பான். அவர் கார் நிப்பாட்டி சார் இந்த ரோட்டில் இவ்வளோ வேகமாக போகக்கூடாது தெரியாதா, உங்கள் ஐடி கார்டு தாங்கன்னு சொல்லி ஐடி கார்டு வாங்கி பார்ப்பாரு. பார்த்தா நம்ம சட்டஃபுல்லாக மண்ணாக இருக்கும். என்ன சார் சட்டஃபுல்லாக மண்ணாக இருக்கே, இதை பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லை சார் மரோட்டுறதா காட்டுக்கு போனேன், அப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறப்ப அவருக்கு நம்ம சந்தமாகவே இருக்குது. சரி கார்டிக்கை திறங்க நாளை பார்க்கணும்னு சொல்கிறப்ப நம்ம புரிஞ்சு போச்சு. நம்ம இன்கேஸ் கார்டிக்கை திறந்தோம்னா கண்டிப்பாக போலீஸ் மாட்டிக்கும், நம்ம லேட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் பொலிட்டிக் ஆபத்து, நம்ம இது போனால் போன்னு சொல்லிட்டு வேகமாக கார்டு ஓடிட்டு இருப்பான். இதை பார்த்தா சந்தேகமாயிருச்சு. உடனே கார்டிக்கை திறந்து உள்ளே எனக்குன்னு பார்ப்பாரு. பார்த்தா அந்த நக்கல் சடி வாங்கி கார்டிக்கில் இருப்பான். இவர் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் கால் பண்ணி சார் இந்த மாதிரி யாராவது கார்டிக்கில் வச்சு கடத்தி கொண்டு போயிருக்கான், இப்போ தான் என்கிட்ட இருக்கான்னு சொல்கிறப்ப அந்த போலீஸுங்க வந்துட்டு இருக்காரு. இங்கே அப்படி கட் பண்ணா நம்ம பாட்டிசன் வைப்பாங்க. பார்த்தா அவர் அந்த ஆஸ்கரோட கடைக்கு போயிருப்பாரு. ஏன்னா இவங்க கிட்ட தான் கேமரா ஒர்க் போய் சொல்லியிருப்பாள், அது சரிக்குன்னு சொல்லி ஆஸ்கர் பக்கம் போயிருப்பாங்களா. ஆனால் அந்த கடையில் ஆஸ்கர் இருக்க மாட்டான். டேய் ஆஸ்கர் எங்கன்னு கேட்டால் சார் அவர் இப்போ தான் வேலைட்டு போனார், வரதுக்கு நைட் ஆகுன்னு சொல்கிறப்ப சரி வந்தாலும் ஸ்டேஷன் வர சொல்லி எல்லாம் கடையை எடுத்து முடியும்னு சொல்லி அந்த போலீஸ் மாட்ட அங்கே கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் அங்கேருந்து லிசாவோட அப்பா அம்மா பார்ப்பான். மேடம் நான் உங்கள் பொண்ணோட லேப்டாப்பில் செக் பண்ணி பார்த்தேன், உங்கள் பொண்ணுக்கு ஒரு பையனோட அஃபர் இருந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியும் சார் அந்த பையன் இருக்குன்ட்டு. என் பொண்ணுக்கும் மருமனுக்கு என்ன பிரச்சனை தெரில, 2 பேரும் கிட்டத்தட்ட பிரிவில் முடிவு எடுத்தாங்க, நாங்களும் பெருசாக கேட்கல. அப்போ தான் என் பொண்ணுக்கு ஒரு பையனோட அஃபர் வச்சு தெரிய வந்துச்சு, என் பொண்ணு மேலே தப்புன்னு சொல்லி நாங்களும் கேட்காம இருந்தோம். இப்போ என் பொண்ணு காணாமல் போயிருக்கா, மேபி அவன் தான் கடத்திருப்பானு கேட்டால் இல்லை நாங்களும் காண பண்ணி பார்த்தோம், அந்த கிளின்ட் ஒரு பயந்தாமொழியாக இருக்கான், கண்டிப்பாக அவள் லிசா கடத்துக்கு வாய்ப்பு இல்லை, நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து போகிறா இருப்பார். அப்போ தான் கரெக்டாக இன்னொரு போலீஸ் வந்து ஃபோன் வந்திருக்கோம். சார் இந்த மாதிரி ஆள் பிடிச்சி வச்சுருக்கோம், யாரை ஒருத்த கார்டிக்கில் இருந்தான், நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்கிறப்ப இவர் வந்து கிளம்பிட்டு இருப்பார். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. பார்த்தா நம்ம நடந்துக்கிட்டு ஒரு காட்டுப்பதி வருவான். இந்த இடத்துல ஃப்ராங்க் இருக்கிறதா நக்கல் சொல்லியிருந்திருப்பான். அதனாலே இவனும் நடந்து வந்திருப்பான். பார்த்தா அங்கே வாசமாக ஒருத்தர் இருப்பான். டேய் யாரா நீ, உனக்கு என்ன வேலைன்னு கேட்டால் இல்லை ஃப்ராங்க் தான் கூப்பிட்டாரு, நான் ஃப்ராங்கை பார்க்கணும்னு சொல்கிறப்ப என்னது ஃப்ராங்கை பார்க்கணுமா, ஒன்று இது வரைக்கும் பார்த்துலன்னு சொல்கிறப்ப நக்கல்ஸோட ஆள், நக்கல்ஸ் தான் நீங்கள் கூப்பிட்டான், பட் வரவாயில்ல ஆளுன்னு போயிட்டான், நான் அவரை பார்க்கணும்னு சொல்கிறப்ப ஓ நக்கல்ஸ் ஆளா சரி உள்ள போன்னு சொல்லிட்டு நம்மளுள்ள அனுப்பிடுவார். இவனு அப்படியே மெதுவாக அந்த இடத்துக்குள்ள போவான். அப்போ தான் இந்த கேங்கை பற்றி வருது. இந்த கேங்குக்கு லீட ஃப்ராங்குங்கிறவன் பணத்துக்காக என்னென்ன பண்ணுவாங்க, பார்த்து ட்ரக்ஸ்லாம் விற்று அது மூலம் காசு வச்சுருப்பாங்க, அது மாதிரி ஹீரோனை கடத்தி காசெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோவும் மெதுவாக இடத்துல போயிட்டே இருப்பான். பார்த்தா ஒவ்வொருத்தனும் கஞ்சடிச்சிட்டு இருப்பாங்க. இவனும் ஒவ்வொருத்தனும் அடிச்சு போட்டு டேய் லிசா எங்கடா, லிசா பார்த்து கேட்டால் இவனுக்கும் லிசாவை தெரியவே இல்லை. இவனை அப்படியே மெதுவாக ஒவ்வொருத்தனும் அடிச்சு போட்டு உள்ளே போயிட்டே இருப்பான். பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஆஸ்கர் வருவான். இப்போ தான் நம்ம இருக்கே புரியுது, இந்த ஆஸ்கரும் இந்த கேங் சேர்ந்தவன் தான். அதை கடலில் ஹீரோ பற்றி கேட்டப்போ கூட தெரியாமல் நடிச்சிருந்துருக்கான். இவனை ஃபாலோ பண்ணி போவோன்னு சொல்லிட்டு ஆஸ்கரை ஃபாலோ பண்ணி போவான். பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த ஃப்ராங்க் ராவ் இருப்பான். எல்லாரும் ஜாலியாக பேசிக்கிட்டு டக்ஸ் தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆஸ்கர் அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. இதே சான்ஸ் அப்படியே மெதுவாக நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பான். பார்த்தா ஃப்ராங்கோட ஒரு அடையாளம் இருப்பான். 2 பேரும் கண்ணை காமிச்சு டே என் ஒய்ஃப் லிசா எங்கடா, நீங்கள் தான் அவளை கடத்திருக்கீங்க, என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்டால் அவ எதுவும் பேசாமல் இருப்பாங்க. பார்த்தா சடனாக கண் எடுத்து நம்ம ஹீரோ ஷூட் பண்ணதான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ பதுங்கி இருந்து மாற்றி மாற்றி ஷூட் பண்ணலான்னு இருப்பான். அப்போ கரெக்டாக ஒரு புல்லட்டு ஃப்ராங்க் மேலே பட்டுருது. இவனு மெதுவாக போய் இந்த ஃப்ராங்கை பார்த்தா ஃப்ராங்க் இறந்து போயிருப்பான். இதை பார்க்குற நம்ம கிட்ட தெரில, ஏன்னா ஃப்ராங்குக்கு மட்டும்தான் இவன் ஒய்ஃப் எங்கே வச்சுக்கலான்னு தெரியும், ஆனால் தெரியாதுனா ஃப்ராங்கை போட்டு தள்ளிட்டான். இதை பார்க்குற நம்ம கிட்ட தெரில. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த பேட்டர்சன் வைப்பாங்க. பார்த்தா பேட்டர்சன் நக்கலை பக்கம் வந்துருப்பாரு. ஆல்ரெடி எனக்கு மூஞ்சி மூலம் பேஞ்சு போயிருக்கோம். டேய் நீ தான் நக்கிள்ஸு, கடைசியில் லிசாவை நீ தான் கூட்டி போனேன், லிசா எங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது சார், நான் ஜஸ்ட் அந்த கேங்கோட வேலை பார்க்குற ஆள் தான், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறப்ப அந்த பேட்டர்சன் கோந்து வருது.
அவனை போட்டு புடவை மறந்துட்டு இருப்பாரு. இந்த சீனை தான் படத்தை ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அவனை போட்டு அடி நடிச்சு சொல்கிறா, லிசா இப்போ எங்கே இருக்கா, எப்படி உள்ள கடத்துன்னு கேட்டால் அப்போ தான் சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலாக ஸ்கூல் டைமில் இவனு லிசா ஒன்றா பிடிச்சிருப்பாங்க. இவனு லிசா பற்றி நல்லாவே தெரியும். லிசாவோட வீட்லேயே ஒரு வேலைக்காரமாக வேலை பார்த்துருப்பான். அந்த வீட்டில் தான் பிளம்பிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதாவது இருந்தாலும் சரி, இவன் வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் ஒரு நாள் லிசா அந்த வீட்டுக்கு வர தெரிய வந்திருக்கும். லிசாவோட புருஷன் ஒரு பணக்காரன். ஸோ அதனால் லிசாவை கடத்தி காசு கேட்டோம்னா கண்டிப்பாக காசு கிடைக்குன்னு சொல்லி நானும் ஃப்ராங்க் பிளான் போட்டோம். லிசா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளை கடத்தலான் இருந்தோம். பட் ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் போகிறப்ப அங்கேயே இருந்தா, இங்கேயே கடத்திடுவேன்னு சொல்லி லிசா கடத்திட்டேன். சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு கார் பங்க் கூட்டி வந்தேன். தன்னை மூச்சை மூடி அங்கேருந்து கூட்டி போயிட்டேன். ஆனால் இந்த வச்சு ஃப்ராங்க் பிடிக்கவே இல்லை. என்ன முட்டா போயில நீ கடத்த பெட்ரோல் பங்கில் கண்டிப்பாக அங்கே இருக்கிற கேமராவில் ஃபேஸ் பதிவே இருக்கும். வேறு வழி இல்லை, லிசாவை நம்ம கொண்டுருவோம். முடிஞ்ச அளவுக்கு புதுசாண்டி கேட்டு பார்ப்போம். கிடைக்கிற காசை வச்சு இங்கே உடுப்பலான்னு சொன்னால் லிசாவை கொள்றதுக்காக குழி தோண்ட சொன்னான். நானும் சரி நாள் குழி தோண்டிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு, பணத்துக்காக லிசாவே கொள்றவன் என்ன கொள்ள மாட்டானா, அது போய் கேமரா ஏன் ஃபேஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக நான் மாட்டினா அவனு மாட்டிக்குவான். அவன் மாட்டக்கூடாததுக்காகவே என்னை கண்டிப்பாக கொண்டுருவான். அதனால் பயந்து போய் லிசாவை அங்கேயே விட்டு வந்துட்டேன். நானும் வேகமாக வீட்டுக்கு வந்து துணிமெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக அப்போ தான் வில்லங்க வந்தான். என்னை அடியை நடிச்சு கால் கூட்டி வந்துட்டான். எனக்கு தெரியவே தெரியாது சார். கண்டிப்பாக இப்போதைக்கு லிசா இறந்து போயிருப்பா. இந்நேரம் ஃப்ராங்கோட கொண்டிருப்பான்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற அந்த போலீஸ்னே தெரில. அவனை போட்டு அடியை நடிச்சு நக்கல் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோ ஃப்ராங்கை கொண்டுட்டான். இவங்க நடந்த கன் ஃபயரில் அங்கே சேர்ந்து நெருப்பு இருந்திருக்கும். ஆனால் அதை நம்ம ஹீரோ கண்டுக்காம விட்டுருப்பான். அங்கே கெமிக்கல் மேலே அந்த நெருப்பு பட்டுட்டு இருக்கு. இவனோட வெளியே வந்து அந்த கேங்கில் மாட்டிட்டு இருப்பான். டேய் நான் ஃப்ராங்கை கொண்டுட்டேன், மரியாதை எல்லாரும் இங்கே ஓடி போயிருங்க, இல்லை உங்களே கொண்டு வந்து சொல்கிறப்ப எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்களா. பார்த்தா அந்த இடத்துல தான் ஆஸ்கர் இருப்பான். அவனுக்கு அண்ணன் காமிக்கிறப்ப நம்மளுக்கு அண்ணன் காமிச்சிட்டு இருப்பான். டேய் என் ஒய்ஃப் லிசா எங்கடா, உனக்கு கண்டிப்பாக பொண்ணை பற்றி நல்லாவே தெரியும். என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்டால், ஓ உனக்கு ஒய்ஃப் வேணுமா, காசுக்காக தான் இவங்களோட சேர்ந்து பொருளை கடத்தல் பண்ணேன். இப்போ நீ ஃப்ராங்கை கொண்டுட்ட, எனக்கு தேவையெல்லாம் காசு மட்டும்தான். உன் பொண்டாட்டி எங்கே விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு தேவையெல்லாம் $20,000 அதை கொடுத்துட்டு உன் பொண்டாட்டி கூட்டு போன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது. என்னது என் ஒய்ஃபு கடவுன்னு தெரியுமா, அதை எப்படி நான் நம்புறது. இதை ப்ரூஃப் கார்டுன்னு சொல்கிறப்ப ஒய்ஃபோட ஃபோனை காணிப்பான். பாரு இது உன் பொண்டாட்டி ஃபோன் தானே, மரியாதை காசு கொண்டு வா, காசு கொடுத்தா உன் பொண்டாட்டி தரேன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு தான் தெரில. சரி நான் அப்படியே மெதுவாக அங்கேருந்து பழம் பார்ப்பான். கரெக்டாக அப்போதைக்கு அந்த இடம் வெடிக்குது. ஏன்னா உள்ள நடந்த கன் ஃபைட்டில் நெருப்பத்து இருக்கும்ல, அங்கே கெமிக்கலை பட்டு மொத்தம் முடிச்சிருக்கோம். பார்த்து அந்த ஆஸ்கர் பீஸ்வா சார் இருப்பான். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மட்டும் தப்பிச்சிருப்பான். இதை பார்க்க நம்ம ஹீரோ கிடச்சதே தெரில. ஏன்னா பொண்ணை இப்போ தெரிஞ்சது ஆஸ்கர் மட்டும்தான். காசு கொடுத்தா தான் பொண்ணை இருந்து குடிப்படம் பார்த்தான். பட் இப்போ ஆஸ்கர் இறந்து போனனால நம்மளுக்கு கிடச்சதே தெரில. போச்சு நம்ம பொண்ணை தொலைச்சிட்டோம், இதுக்கப்புறம் கிடைக்கவே மாட்டா, எங்கே போட்டுனே தெரிலன்னு சொல்லி அமிதா அங்கே வந்துட்டு இருப்பான். பார்த்தா போலீஸு ஃபயர் இன்ஜின் அங்கே வந்துட்டு இருக்கோம். நெருப்பு அணைச்சிட்டு இருக்கிறப்ப பேட்டர்சன் அங்கே வருவார். பேட்டர்சனுக்குமே நம்ம ஹீனுக்கு இருக்க தெரிய முடிக்குது. ஆனால் கடைசியாக நக்கிள்ஸ் ஹீனுக்கா குளிதுன்னு சொல்லியிருப்பாள். சரி இவங்களும் தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா குழி மேலே ஒரு தகர்ச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை திறந்து பார்த்தா வெறும் குழி தான் இருக்கும். ஆனால் மீன் இருக்க மாட்டா. இதை பார்க்குற இருக்குன்னு தெரில. கரெக்டாக அப்போதைக்கு பக்கத்தில் சின்ன ஒரு ரூமாக இருக்குது. அதுக்குள்ளே இருந்து சின்ன சவுண்ட் வந்துட்டுருக்கு. உடனே வேகமாக ஓடிப்போ நம்ம காற்று வந்து பார்த்தா ஹீன் அங்கே தான் இருப்பா. பார்த்தா கை வாயில் கட்டப்பட்டு ஃபேஸில் கரியாக இருக்கும். இப்போ தான் நம்ம இறுக்கி வெறும் இந்த மாதிரி இருக்குது. அவன் ஒய்ஃபை கட்டிப்பிடிச்சி தேம்பி எழுதிட்டு இருப்பான். தன்னோட தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவான். இவன் டியூட்டி என்ன, பத்திரமா அவங்க அப்பா வீட்டில் விட்றதானே சேஃபாக. இப்போதைக்கு நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா வீட்டில் ஹீன் விட்டுருவான். கரெக்டாக அந்த போலீஸ்கார் அங்கே வருவார். என்ன வில் ஒரே நாளில் நான் சாகசங்கள்லாம் பண்ணிருக்கீங்க போல், எக்ஸ்போஸ் நடந்துச்சுல, அங்கே சில டெட் பாடியில் இருந்துச்சு. டெட் பாடி செக் பண்ணி பார்த்தப்ப அது கன்ஃபயர் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் தான் அவங்கள கொண்டிருக்கீங்க. தேவையில்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ண வரும்ல. இந்த கேஸில் நான் தப்பு பண்ணியிருக்கேன். தேவையில்லாம உங்கள் மேலே சந்தேகப்பட்டு டைம் வேஸ்ட் ஆகியிருக்கேன். இதுக்காக உங்களை மன்னிச்சு விட்டுறேன். தாராளமாக உங்கள் ஒய்ஃபோட ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து கிளம்பி போயிடுவார். பட் நம்ம இருக்க ஒரு சோகமாக இருக்கும். என்னது ஒய்ஃபோட ஹாப்பியாக இருக்கவா, இதுக்கப்புறம் எங்கள் ஹாப்பியாக இருக்க, பொண்டாட்டி பிள்ளைங்க மாமியாக்கி மேலே ஒன்று செஞ்சுட்டாங்க, நான் ரோட்டில் நிற்கிறேன் கோயம்பேட்டில் மாதிரி நின்றுட்டு இருப்பான். சரி இங்கேருந்து போகன்ட்டு இருக்கிறப்ப காட்டன் மீன் அங்கே வருவா. ஹே வில் நீ என்கிட்ட மனசு விட்டு பேசலாமா கேட்டில, அது இப்போ பேசலாமா, உள்ளே எங்கள் அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உள்ள வரையும் கேட்குறப்ப இது பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒய்ஃபோட ரொம்ப ஜாலியாக அந்த வீட்டுக்குள்ளே போவான். இதோட லாஸ்ட் சீன் அலைவுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. இந்த கதையை கேட்டனமும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துக்கு விடாமுச்சு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி. விடாமுச்சு படத்தோட கோர் பிளாட்டு பிரேக் டவுன் படத்தோடது. அந்த கார் பிரேக் டவுன் ஆகுது, ஈன் காரம் படம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது அப்படியே இந்த படத்தில் எடுத்தது. ஹீரோனுக்கு அஃபர் இருக்கிற விஷயம், கடைசியில் ஹீரோயின் மனசு மாற விஷயம், இதெல்லாம் பர்ஃபெக்டாக இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களோட தாட்ஸ்ங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாலிச்சப் பண்ணிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.